டேய் இப்ப ஏதோ ஐபோன்ல பக் இருக்குடா. எப்படி நான் இந்த பேரு சதீஷ்னு இது பண்ணா அவன் இதுவே வர மாட்டேங்குதுடா. நீங்க கால் பண்ண ரீசன்ட்ல பாக்குறீங்க, கான்டாக்ட்ல தேடுங்க. ஓ அப்படியா? இதுல என்ன வரும்? சரி இப்ப தேங்க்ஸ். ஐபோன்ல பக் இல்ல, உங்ககிட்ட தான் பக் இருக்கு. சின்ன பிள்ளைல இருந்து இருக்குடா என்கிட்ட இந்த பக். அதாவது நீங்க சபரி மாதிரி ஆயிட்டு வரீங்க. இந்த மாதிரி நீங்க அசிங்கமா கூட திட்டு சபரின்னு திட்டாத. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி சதீஷ். ஹலோ சொல்லுங்க. எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நம்ம உங்க வீட்டுக்கு தானே வந்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா. இல்லையாண்ணா, கொஞ்சம் வெளியே இருக்கேண்ணா. வெளில இருக்கியா? கொளத்தூர் வீடு சொல்லுங்க. கொளத்தூர் இருக்கா? வீட்டுல இருந்திருப்பேன், சொல்லிட்டு வந்தீங்கன்னா வந்திருப்பேன். அப்படியா? இல்லடா இவன் பிரகதீஷ் கல்யாணம்டா, அது பத்திரிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்டா. ஐயோ இப்ப இல்லையாண்ணா. இப்ப கரெக்டா எங்க இருக்கீங்க? நான் அந்த சந்தை ஒண்ணு இருக்குல்ல, அதுக்குள்ள வீடு எங்க இருக்குன்னு தான் தெரியாம நான் இந்த சந்தா பக்கத்து சந்தான்னு தெரியல, நான் ஒரு சந்தில நின்னுகிட்டு இருக்கேன். ஐயோ இல்லண்ணா, வீட்டாங்க இல்ல. இல்லன்னா நீங்க பண்றீங்களா, நம்ம ஒரு டீ கடைக்கு போவோம்ல நம்ம வீட்டாண்ட. ஆமா அங்க வந்துட்டீங்களா? நான் இங்க இருந்து வரது கரெக்டா இருக்கும். அதை தாண்டி தாண்டா வந்தேன். சரி ஓகே நாங்க வந்துடுறேன். வந்துருங்க. வீட்லயே இல்லையாண்டா. இந்த சந்தாடா அரிசத்து நம்ம இன்னைக்கு ஒரு தடவை வந்தோம்ல. அதான். ஆனா அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு போல அவன். இங்க பாரு கூப்பிடாத. பாத்தீங்களா, பொல்லாத தனுஷ் மாதிரி சுத்திட்டு இருக்காரு. என்ன வீட்டுல இல்லன்னாரு. டேய் அப்ப இது உள்ளதாண்டா எரியுது அவன் வீடு. சதீஷ் என்ன மாதிரி இருக்க மாட்டாருன்னு நினைச்சேன். அவரு என்ன மாதிரி. டேய் நீ எல்லாம் ரொம்ப கேவலம்டா. நீ எல்லாம் உங்க அத்தை வீட்டுல இருக்க. என்ன சொன்னா உளுந்தூர்பேட்டையா? எண்ணூறு கொய்யால. உனக்கு அவன் கொஞ்சம் பரவாயில்லடா. அவரு நாச்சனை தான், நானும் நாச்சனை தான். அப்ப சென்னையில இருக்க யாருமே வீட்டுக்கு கூப்பிட மாட்டீங்க. நல்லா தெரிதுடா. டேய் தம்பி நாங்களா வற்புறுத்தி வந்தோம் வீட்டுக்கு, புரியுதா? வந்து கவனிச்சல ஃபுல்லா கிழிச்ச எங்கப்பா இருக்க? டீ கடைக்கு வந்திருக்கேண்ணா. வந்துட்டியா? எங்க வெளில இருக்கா? இல்லண்ணா, வெளில இங்க இருந்து கொஞ்சம் பக்கம், நம்ம டீ கடை கொஞ்சம் பக்கம். அதனால ஏண்டா அந்த டீ கடைல இருந்து உன் வீடே பக்கம் தானடா? இல்லண்ணா, அது கொஞ்சம் தூரம், அப்படி வரணும். இந்த சைடு வந்தா கிட்ட, டீ கடைக்கு தான் அது கிட்ட. நம்ம இங்க பின்னாடி இருந்து வரணும், வெளியே வந்து வரணும். அதனாலதான் தெரியும். சரி ஓகேப்பா. நீங்க வந்துட்டீங்களா? நானும் வந்துகிட்டே இருக்கேன்பா. நமக்கு நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் பக்கம். சொல்லாதீங்க. இல்லடா வரேன். டீ எதுவும் சொல்லி வைக்குவா? டீ வேணாம், நாங்களே வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். சரி வாங்க. சரி ஓகே. இன்னைக்கு என்ன வெள்ளை கலர் சட்டையா? ஆமாண்ணா, டீ ஓகே. அதான் நான் சொன்னேன்ல, வெள்ளிக்கிழமைனாலே வெள்ளை கலர் சட்டை போடுவேன். அந்த கையாட்டிட்டே இருக்காரு. எங்க அந்த பக்கம் யாருக்கோ வண்டி ரிவர்ஸ் இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்தியா? அது வில்லிவாக்கம் தாண்டி, வில்லிவாக்கம்னா பாடி கிட்ட அந்த சந்து உள்ள பக்கம் தான். அது கொஞ்சம் வில்லிவாக்கம் தாண்டணும். சரி வில்லிவாக்கத்துல. ஆனா வில்லிவாக்கம் மார்க்கெட் இருக்குது இல்லன்னா, வில்லிவாக்கம் மார்க்கெட் இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். மார்க்கெட் பக்கத்துலயே ரயில்வே ஸ்டேஷன். ஆமா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு இது பண்ணிருந்தோம். என்ன பண்றது? ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட உடம்பு முடியாம இருந்தாரா? நீ கதை சொல்லு. சொல்லிதானே. இவருக்கு இவரா இப்ப தெரியுது இல்ல யாருன்னு. சரி நீங்க வரன்றது முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா நான் வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருப்பேன். டீ வீட்லயே போட்டுருக்கலாம். இப்ப போலாமா? இப்போ நாங்க அன்னைக்கு வந்தப்ப ஒரு சந்து ஒண்ணு வந்தோம்ல. ஆமா. அந்த வாழை மரம் ஒண்ணு இருந்தது. அது உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேட், வீடு. அப்புறம் ஒரு சந்து மாதிரி ஒரு கேட், சின்ன கேட் இருக்கும். அது பக்கத்து வீடு, பச்சை கலர் பெயிண்ட். ஆமா, சதீஷ் கேட்டா சொல்லிருப்பாங்க. சொல்லுவாங்களே, அங்கதானே உள்ள நின்னோம். தம்பி சொல்லுப்பா. இது உங்க வீடு தெரு. வீட்டுக்கு போற சொந்த சரிதா? ஆமா. தலைவா நீ உங்களை ஏமாத்துறாங்க தலைவா. பாத்தியா? சொல்லு. அண்ணா இல்லண்ணா, நான் இதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வரோம் நான் சொல்லவே மாட்டேன். நான் தெரியாம என்னொரு சாவி பக்கத்துல குத்துந்தேன், வீட்டுல இல்ல. அதனாலதான் நீ வந்து பக்கத்து வீட்டுல இருந்து நானே சாவி பக்கத்து வீட்டுல குத்துந்தேன், அவங்க வீட்டுல இல்ல. அதனாலதான் நான் சரி வீட்டை பூட்டி பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்து சின்ன பையனை. ஆக்சுவலா நான் உங்களை பார்க்க வந்ததே எதுன்னா உங்க வீட்டுக்கு வரணுன்ற நோக்கம் கிடையாது. ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ம ஆபீஸ்ல
நடக்க போகுது. கொடுத்துடுறா பத்திரிக்கைய. என்ன தலைவா அக்டோபர் 26 கல்யாணம். ஆல்ரெடி ஆகலையா? ஆச்சு டைவர்ஸ் ஆகி பிறகு கல்யாணம். அப்படியா? சூப்பர் தலைவா. என்னைக்கு? அதாவது கையில வாங்கினதுக்கு அப்புறமும் பார்த்துட்டு இன்னைக்கு இவனுக்கெல்லாம் எதுக்குடா பத்திரிகை கொடுத்து வேஸ்ட் பண்றீங்க? வாயில சொல்லிட்டு போங்கடா. எப்படியும் வரமாட்டான்டா அவன்லாம். வீட்டுக்கு வந்தாலே வெளில போக சொல்றான் அவன்லாம். இவன்லாம் எங்கடா பரவாயில்ல நான் ஃப்ரெண்டு வரேன் கண்டிப்பா. கல்யாணமா கேளு. இல்ல தனியா கேட்கலாம். ஆமா திருந்தி நல்லபடியா இருக்கான். யாரு இல்ல மது அருண். சரி என்ன பண்ணிட்டு இருக்க? ஆனா கதை எழுதிட்டேன். இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிட்டயா டேய் காலைல இருந்து யார பார்த்தாலும் இதே அவன் என்னன்னா நான் உண்மையா பவுண்ட் எல்லாம் வச்சிருக்கேன். அவர்கிட்ட பவுண்ட் எல்லாம் இல்ல. அவர் வந்து என்ன சொல்றாரு, எந்த கடையில வாங்குறீங்கன்னு சொல்லுங்க. நானும் ஒரு 5-6 பவுண்ட் வாங்குறேன். அது வந்து ஃபுல்லா ஸ்கிரிப்ட் எழுதி இப்போ அது எல்லா ப்ரொடியூசர் கிட்டயும் சொல்றேன். இந்த மாதிரி எழுதிருக்கேன் இல்ல கதையா சொல்றேன். இப்போதைக்கு ஒரு 5 பவுண்ட் முடிச்சிருக்கேன். தம்முனேர் அச்சிருவேன் எடுத்துருவேன். 5 பவுண்டுனே சும்மாவா? 2 பவுண்டு தான் இருக்கா தெரியுமா? தலைவா என்ன 2 வாங்கிட்டு போய் கொடுங்கடா. அந்த 5 இப்போ ஓரம் வச்சுட்டு வச்சிட வேண்டியதானே. மினி பட்ஜெட், அதாவது இப்போதைக்கு தமிழ் சினிமால இல்ல 3க்கா கம்மியா ஒண்ணு பண்றோம். என்னது? 3 சி டீ கடை வாசல்ல கரெக்ட் தான். ஆம்பியன்ஸா கரெக்டா இருக்காங்க. ஏன்னா டீ கடை வாசல்னாலே சீன் தான் பேசணும். மச்சான் அது ஒரு 8 சி முடிச்சா நமக்கு 2 சி நெட்டு நம்ம முத்தலாம். ஆம்பியன்ஸ் கரெக்டா வரானே. ஒரு டெபியூ டைரக்டர்னா எப்பவுமே அது சின்னதா பண்ணணும்னு தானே யோசிக்கிறேன்னு. சரி எழுதும் போது அந்த பிரம்மாண்டம் வந்து வாங்க டீ காசு கொடுத்துருக்காம வீட்டுக்கே கூப்பிடாதவன் தெருவில் வச்சு பேசுறான். நீங்க சொல்லிருந்தீங்கன்னா மட்டன் சீரக சம்பா பிரியாணி வீட்டுல நம்ம பண்ணிருக்கோம். இல்ல முன்னாடியே அதாவது தெருமுனையில நின்று தான்டா போனே. எப்படி இருந்தாலும் ஒரு 2 hour ஆகுமா பிரியாணி பண்ண? எங்க இருந்து பிரியாணி பண்றதுன்னு அதான் 2 hour முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா பிரியாணி பண்ணுவீங்க. நல்லா பண்றடா. சரி வாங்க போமா. எங்கடா போறீங்க சொல்லுங்கண்ணா. ஏய் நாங்க போய் பத்திரிக்கை வைக்க போறோம்டா. நம்ம டீமின் யங் பிசினஸ்மேன் சூரி. சரி நானும் வரேன். இவரு வராரா? எங்க வராரு? இப்ப நான் போறேன். நீங்க வரீங்களா இல்லையா? அத ஒரு சீன் எனக்கு ஒன்னு வாய்ப்பு கேட்டு தலைவா நீங்க கேளுங்க. அந்த 5வது ஸ்கிரிப்ட் இருக்குதுல, அதுதான் 6வது இது. நம்ம எப்பவுமே கொஞ்சம் பத்திரிக்கை எடுத்துட்டு வராரு போறா. சாரி இவரு குட்டதா தலைவா. என்ன தலைவா இது? சீரியஸா நான் போய் எடுத்துக்கலாம் தான் பார்த்தேன். நீங்க ஃப்ரீயா விடுங்க கண்டிப்பா. ஏன்டா இவனுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கறதா கிளம்பி வந்துக்கிறீங்க? கோடமாகத்துல இருந்து கொளத்தூர் கொண்டாந்து பத்திரிக்கை வச்சீங்கன்னா அவன் தெருவுல வச்சு போயிட்டான். நானும் வரேன். லொகேஷன் அனுப்புங்கண்ணா. எங்க நாங்க போயிட்டு அனுப்பிச்சுறோம். நாங்க எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியாதா? லைவ் அனுப்பிடுங்கண்ணா. அண்ணா நீங்க போங்க, நான் சீன் பேசிட்டு வரேன். ஓகே கதவு மட்டும் சாத்திரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தபடியா நம்மளுடைய சிஎஸ் செலிபிரிட்டி சதீஷை இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய அடுத்த அணிவகுப்பு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் வீடு. இது இது உள்ளதாண்டா அவன் வீடு. அண்ணா இவனுக்கும் போன் பண்ணா நான் அங்க இருக்கேன், ஷூட்டிங்ல இருக்கேன், கிட்டிங்ல இருக்கேன், கதை விடுவான்னு. 7 வருஷம் கழிச்சு என் நண்பனுக்கு கூப்பிடுறேன். உனக்கு அவன் அப்பா, எனக்கு அவன் நண்பன். அப்படி கதை வச்சு உள்ள போயிடுவானே. ரொம்ப ஒரு மாதிரி ஆள்றான். அவ்வளவுதான். ஐயோ இவன் தான்டா அந்த தமாசு. சோ அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேம் சபு, காலிங் கேம் சூரி. அப்படியா? எங்களுக்குள்ளதான் கோடு வேர்டு இருக்குல்ல. என்ன கோடு வேர்டு? 3வது ரிங்ல எடுக்கணும். 3வது ரிங்ல லவ்வர்ஸ் 2 பேரும். என்னடா இது? அவனுக்கு பத்திரிக்கை எல்லாம் வேணாம், மரத்து பொந்துல வச்சுட்டு வாங்க, வேணா அவனே எடுத்துட்டு கல்யாணத்துக்கு. நம்ம பண்ணா ஓகே பாஸ். அண்ணா சன்ரைஸ் ஷாட் எடுக்கவாண்ணா. ஐயோ உங்க எல்லா சட்டையும் பார்த்தவன் நானு. வேண்டாம். சூரிய பத்தி நல்லா தெரியும், பாப்பாரு இப்படி பாப்பாரு, இந்த கானா இப்படி போட்டுருவாரு. ஆனா உங்களுதுனா பாப்கானா இல்ல அப்படின்னு நச்சிருவாரா? அண்ணாடா என்ன வீடியோ காலா பண்ற அண்ணாடா அப்படின்னு அம்பி நாமெல்லாம் போட்டுக்கிட்டு எடுக்கிறதுக்கு பக்தி பரவசமா வேண்டாம். அதாவது நீங்க பட்ட அசிங்கத்தை நானும் படணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு ரிங்ல இருப்பாரு, சொல்ல ரிங் போட்டு முன்னாடி கூட எடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. எடுத்து உங்களை மதிப்பாரு அவரு. பண்ணிப்பாரு. பண்றேன். ஓகே
எவ்வளவு பெரிய அசிங்கம். எங்களுக்காவது விபதி உங்களுக்கு குங்குமம் சந்தனம் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறான். இருக்கவே கூடாது. இவனுக்கெல்லாம் இப்ப பத்திரிக்கை வைக்கலன்னு யாரு அழுதா? நீ போய் கொடுத்துட்டு வாப்பா, தாராளமா நீ போய் கொடுப்பா. நான்லாம் வரலப்பா இனிமேல். சரி கிளம்பலாம் நாடு. எப்படி ரீசென்ட்ல இருந்தா கூட ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தானே பண்ணிருக்கணும், அப்புறம் எனக்கு இல்ல, அப்புறம் தான் இவனுக்கு வந்திருக்கணும். ஹலோ கேக்குறா? கேக்குது நண்பா. எங்க இருக்க? நீ முதல்ல தனியா வந்து பேச எதுனாலும். அவங்களுக்கு கால் பண்ண வேண்டியதானே, ஏன் எனக்கு பண்ணீங்க? ஆபீஸ்ல தானே. அவங்க கால் பண்ணாங்களா, அவங்களுக்கு பண்ணலாம்ல. நீ முதல்ல தனியா வா, நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன். நீ முதல்ல தனியா வா, நீ அங்க இருந்து எதையா பேசிட்டு இருக்க. தனியா தான் இருக்கேன். தனியா தான் இருக்கேன். நான் உனக்கு கால் பண்றேன், நீ யாருக்கு திரும்ப கால் பண்ணணும்? இல்ல யாரு மிஸ்டு கால் இருக்கும், அவங்களுக்கு தான் என்ன பண்ணணும். அப்புறம் எப்படி அவன் உனக்கு ஏன் பண்றான்? இல்ல இவங்க கூட 2 பேரும் போகுது, சப்ளை ஏதோ பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா? தனியா வந்துட்டேன். ஏய் வண்டியாடா? வந்துட்டேன் சொல்லுங்க. என்னாச்சுடா? என்ன அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, என்ன பிரச்சனை, என்னாச்சு? பிரகதீஷ் அண்ணனுக்கு கல்யாணம்ட்டு பத்திரிகைக்கு வந்தோம் எல்லாரும். அதுக்காக உங்க வீட்டுக்கு வெளியில அந்த முனையில வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். நீங்க போன் எடுக்கல. சரி நீங்க எனக்கு பண்ணீங்கன்னு நான் வரமா வந்து பேசிட்டு இருக்கேன். சரி இப்ப என்ன வரீங்களா? வீட்டுல தானே இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கேன். அப்புறம் ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம்? டக்குனு எல்லாரும் போன் பண்ணுவாங்க, என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சுன்னா பதறி எடுக்க தானே செய்யணும், எடுக்காமல இருப்பாங்க. எடுத்துட்டல, அதான் உனக்கு கால் பண்றேன்ல. அவங்க பண்ணாங்கல்ல தெளிவா, ஏன் தெளிவா எடுக்கல? இது விட கட்டல, அவங்களுக்கு போன் பண்ணிடுறேன். யாருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாப்போம். அவனை பிளாக் பண்ணிடுறான். நான் பேசுறேன். ஹலோ யாரு? டீ கடைக்காரரா? யாரு கூட்டிட்டாங்கனா? இது ஒரு காமெடி தான். ஊத்தாங்க சிரிச்சிருப்போம். நீ அதிகமா கால் பண்ற. 2 படம் இப்ப பண்ணிக்கலாமே. என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. டவுன்லோடு. டவுன்லோடா? சரி. நண்பா ஒண்ணு இல்ல, நானும் சபரி இந்த பக்கம் வந்தோம். சரி அதான் இப்ப இது கிரிக்கெட் விளையாட போறோம். ஒரு ஆள் பத்தல. சொல்றேன் என்ன மேட்டரா? சும்மா ஏதாவது கலாய்ச்சிட்டு இருக்காதடா. ஆக்சுவலா இன்னைக்கு காலைல தான் சிம் ஆக்டிவேட் பண்ணேன். அதான் கால் ஃபர்ஸ்ட் காலே ஏதாவது பண்ணி பார்க்கலாம் தான் உங்களுக்கு பண்ணேன். போச்சு. ஓகே தேங்க்யூ. அவனுக்கு பத்திரிக்கையே வைக்க மாட்டான். நான் இனிமேல் அவன் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். என்னடா உங்க தம்பிட நான் பண்ணவே மாட்டான். சரி ஓகேடா. வந்துட்டான்ல. என்னதான் நாய் ஊர் மேய்ச்சிட்டு போனாலும் கடைசியில தூங்குறதுக்கு வீட்டுக்கு தானே வந்தாகணும். ஃபீல் பண்ணுவாருண்ணே, நீங்க எடுக்கலாம். நான் ஃபீல் பண்ணிட்டேன்டா. சரி கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ சொல்றா. ஏய் காணி அண்ணங்கிட்ட போறாங்க. மிமிக்கிரியா? நான்டா லியோ. நீதான் லியோவா? ஆமாடா சொல்றா. நீங்க கூடிடா அண்ணங்கிட்ட. அங்கிள் மாதிரி பண்ணாதடா. அண்ணனே அங்கிள் தான். அதாவது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க, ஆயிடுச்சு. உலகத்திலே பெரிய ஒரு அவமானம், அசிங்கம், கேவலம், இது எல்லாத்தையும் மொத்தமா பண்ண முடியுமா? சூரி பண்ணிட்டான். எங்க அண்ணனை கல்லு மாதிரி இந்த மனுஷன் கண்ணுல தண்ணி விட்டாருங்க. பண்றாரா தலைவர் காலிங். சரி அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு, கட் பண்ணிட்டாரு. அவரு பண்ணப்ப நீ எடுத்தியாடா? சொல்றா ஃபர்ஸ்ட். ஏய் மனுஷன் கண்ணுல தண்ணி விட்டாருடா. இல்ல சூரி, பேசாதீங்கடா. ஜோக்ஸ் அப்பார்ட், ஃபேஸ்லாம் ஃபுல்லா மாறிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டாரு. கண்ணட்டு நான் சொன்னேன், அண்ணா வாங்க டீ, கீழே கார் விட்டு இறங்கினாரு. ஆனா வாங்க வெளியே டீ சொல்லிட்டு வரலாம். ஒரு மாதிரி இருக்கு, நான் உள்ள போற சொல்லிட்டு போயிட்டாரு. அதுலயும் நண்பா என்னன்னா, அவருக்கு நீங்க போன் பண்ணி எடுக்காது கூட இல்ல, அதுக்கு சபரி எல்லாம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. சிரிடாத கேவலமா சிரிச்சோன்னா அவர் டென்ஷன் ஆகி பத்திரிக்கை கொடுத்து அவன் வரானா நான் வரல அப்படின்னு சொல்லி ஆபீஸ்க்கே வண்டியை விட்டாரு. இப்ப நாங்க ஆபீஸ்ல தான் இருக்கோம். எப்போ வரைக்கும் இருப்பீங்க அங்க? நாங்க இருப்போம். ஆனா அண்ணன் இருப்பாரா? அண்ணா நம்ம ஃபேன் எதுவும் இல்லையே ரூம்ல? நேர்ல அவங்க மூஞ்ச முழிப்பாரா தெரியல. சரி நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்ப சதீஷ்க்கு வச்சாச்சு. நான் இனிமேல் எங்கேயும் வரல, என்ன கூப்பிடாதீங்க. நீங்க இனிமேல் போய் பத்திரிக்கை வைங்க. நான் எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையா போறேன் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. ஆனா அவனுங்க அசியப்பட்டு. இப்படிதானே சில உறவுகள் நம்ம தேடி போவோம், ஆனா அந்த உறவுகள் நம்மள தேடி வராது. நீ பேசாம சீரியல் ஏதாவது போயிடுறா. என்னது? ஆனா உனக்கு அங்க கூட வாய்ப்பு இல்ல.
ஏன்னா தயவு செய்து போடா எப்பா என்னமோ நம்ம இவட்ட கம்பல் பண்ணி எங்கேயோ வான்னு கூப்பிட்ட மாதிரி. சரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தன் வீட்டுக்கே கூப்பிட மாட்டேன்றான், அவனை பத்தி பேசல. நான் கூப்பிடுறேன் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன். பத்திரிக்கை எல்லாம் வேணா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு வேலையை இல்ல முடிங்கிற. நான் இதை வாசல்ல வச்சிருவோம். நான் தான் இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், தமிழர்கள் பாரம்பரியம் வீட்டுக்கு போய் வைக்கணும், பழம் வைக்கணும், தட்டு வைக்கணும், வெத்தலை பார்க்கலாம். அதான் இனிமேல் இந்த தமிழர்கள் பாரம்பரியம் எல்லாம் வேண்டாம். ஏன்னா ஏன்னா தமிழர்கள் எல்லாம் மாறிட்டாங்க இப்போ. ஏய் டாடாடா நான் சொல்லிக்கிறேன், நான் பார்த்துட்ட பண்ண டூல்ஸ் ஸ்கெட்சா போட்ட சம்பவம் அது மணிக்கு மேல நான் டியூப் ஒயிட் சால்ட் கடிக்க பட்ட செல்ல ஆள ஊருக்குள்ள குஞ்சி கூப்பிட்டது. எத்தனை வருடம் ஆனாலும் அந்த டவுசரை மாத்தாம இங்க வந்திருக்காம. நண்பா ஹேர் கட் செம்மையா இருக்கே. எந்த கடை வந்த வெளி போய் பல்லாவரம் வருது. இருமந்தையில் இருந்தார்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. சரி அவங்க போய் தனியா பேச விரும்புறாங்க. லைட்ல ஆஃப் பண்ணல. ஃபர்ஸ்ட் கேமராமேனா இருந்தோம், ஓகே. இப்ப பிசினஸ் மேனா மாறிட்டோம், தனி கடை திறந்துட்டோம். இனிமே உங்க தயவு எங்களுக்கு தேவையே இல்லை. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கட்டும், உங்க வேலையை முடிச்சிருங்க. எடுங்க பத்திரிக்கை. அண்ணன் தெரியணும், சென்டர்ல அண்ணன் தெரியணும். அண்ணன் தலை மேல ஏறி கொடுக்கணும், அண்ணன் தலைமையில இல்ல. உங்களுக்கு கல்யாணம் தானே சார், அவருக்கு தானே சார் பத்திரிக்கை கொடுக்க போறீங்க, நீங்க கொடுங்க சார். ஆக்சுவலா வர 20 வர அக்டோபர் 26ஆம் தேதி ஃபர்ஸ்ட் நைட் கல்யாணம் வச்சிருக்கேன், டெக்கரேஷன் பண்ணி கிளம்பி இருக்கு. அதை கவர் பண்றதுக்கு நீங்க இல்ல நல்ல கேமராமேன் புக் பண்ணிருக்கோம். டீ குடிக்க போகுமா? அதான் வேற ஏதாவது கடைக்கு டீ குடிக்க போகுமா? இங்க அவர் கடைக்கு டீ குடிக்க. அச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே. அவன்கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க, நான் முத்தம் கொடுத்தா சால்வ் ஆயிடுவாங்க. அவன் ஆள் நினைச்சு எனக்கு முத்தம் கொடுத்துட்டு ஓடுறான்டா. அதான்டா அவன் மேல வெறுப்பே வருது. அடிச்சுக்கு போன் பண்ணிருந்தீங்கன்னா வெளில இருக்கோம்னு சொல்லிருப்போம் டீ கல்ல. நம்மளும் இந்த மாதிரி தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன், நேரா வீட்டுக்குள்ள போயிருக்கணும்னு நினைக்கிறேன். சூரி எப்படி இருக்கீங்க? வா சூரி. கிஸ் அடிக்கிறான்டா, தள்ளுறா. அவன் ஒரு மாதிரி மூட்ல இருக்கான்டா, டப்பு டப்புன்னு யாரை பார்த்தாலும் கிஸ் அடிக்கிறான்டா. சரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறீங்க. நான் ரொம்ப நாளா சாரி கேட்கணும். சாரி நண்பா. நம்ம ரெண்டு பேரும் மழை பெய்யுது, அழகா பஜ்ஜி கடை சூடாக சாப்பிட்டால் சூப்பராக இருக்கும். என்ன ஒசூர்ல இருந்தா நான் கூட போயிருந்திருப்பேன். ஆனா போன் எடுக்கணுமே. தம்பி என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியாது. நீங்களே கரெக்டா சொல்லுங்க, ஒரு பொறுப்பு நீங்களே கொடுத்து நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துல டான்ஸ் ஆட்டோ கொடுத்துருங்க, ஷேக்கிங் டான்ஸ். 5 நிமிஷம் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, அதுக்குள்ள வந்து மக்கள் எங்க இருந்தாலும் வந்து பாத்துக்கணும். ஓகேவா? நம்ம குடும்பத்தோட முதல் திருமண விழா. இந்த திருமண விழாவை சிறப்பிக்கணும். இந்த கல்யாணம் நம்ம பண்றத பத்தி இனிமே நம்ம டீம்ல எவனும் கல்யாணம் பண்ண கூடாது. அப்படி பண்ணிடணும், அந்த அளவுக்கு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்றோம். நானு எனக்காக இல்ல, எல்லாரும் யாருமே வேணாமா? நான் பேசுறேன், அதெல்லாம் கிடையாது. நான் வேணாம் தான் சொல்ல வரேன். அதான் உங்க ஸ்போர்ட் தான். ஏன் வேணான்றீங்க? அண்ணன் தான் ஒத்துக்கிட்டாரு வைக்கிறேன்னு. நான் இங்க ஒத்துக்கலடா. அப்படி சொல்ல வேணாம், நான் 2 பேர் முன்னாடி பேசி என்ன உங்களை போய் தப்பா நினைச்சுட்டா. அவங்க பேச படிச்சோம் மொத்தமா நான் எடுத்துக்கிறேன். ஆனா இடம் வந்து தாய்லாந்து அந்த மாதிரி எதுவும் நடக்க முடியாதுதான். ஒசூர் போலாம். இப்பவே போ, ஒசூர் போ, வராத திரும்ப. பார்ட்டிலாம் வேணாம்டா.
வச்சு பாருங்க என்ன சத்தியமா பைக்கெல்லாம் புடிச்சு பிரச்சனை பண்ணுவாங்க. ஏய் கம்முனு போங்கடா. நான் பேசுறேன். இப்ப பண்ற செலவை ஒரு கல்யாணத்துக்கு அந்த காசு கொடுத்தா அவன் அதை நிம்மதியா நல்ல கல்யாணம் மாதிரி பண்ணுவான். மனசுல நான் சொல்றேன். நாளைக்கு ஒரு குழந்தை பொறுத்து அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் கேட்பாரு, என் கல்யாணம் அப்ப எங்க அண்ணன் எப்படி பேச்சுலர் பார்ட்டி அந்த குழந்தை அப்படியே வளரும் கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க வந்து அப்படிலாம் பண்ணாரு. அதாவது குழந்தைகிட்ட போய் குடிச்ச கதையெல்லாம் சொல்லுவீங்க. குடும்பமா இது. பேச்சுலர் பார்ட்டின்னு குடிக்கணுமா? ஆ. குடிக்க வேணாம். புதுசா பண்ணணும். என்ஜாய் பண்ணுவோம். நான் ஒன்னு சொல்றேன், என் வாழ்க்கை முடிய போகுது. கடைசி பேச்சுலர் பார்ட்டி கரெக்ட். வாழ்க்கையோட எஜுகே வந்துட்டானே. நான் போறேன். கடைசியா என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. சீரியஸாவே நான் ஒரு தடவை கூட சதீஷ் ப்ரோ, சூரி, தீபன் கூட டிராவல் பண்ணதே இல்ல. தீபன் நான் சொல்லிடலாம். எல்லாரையும் வர சொல்லி மொத்தமா இது வரைக்கும் இந்த டீம்ல ப்ளீஸ் டிராவல் பண்ணதே இல்ல. ஒரே ஒரு தடவை எங்க என்ஜாய் பண்ணோம். ப்ளீஸ் எனக்கு அமுகு டுமுகு அமால் டுமால்